ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேம்ப் எப்படி மாடல் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அது ஈஸியான மெத்தட் எப்படி மாடல் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்களா, இந்த மாடல் எப்படி ஈஸியான மெத்தடில் மாடல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாடலை நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோனில் போய் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் அப்படியே ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்தாச்சு. இதை எப்படி ரெஃபரன்ஸாக மாற்றுறது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா லென்த் ஒரு சைஸ் இருக்குது, வித் ஒரு சைஸாக இருக்குது. இது அப்படியே நம்ம மேக்ஸில் கொண்டு போய் வச்சாலும் அது ஸ்டிச் ஆன மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்காக அந்த ஸ்டிச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஸ்கொயராக மாற்றணும். எல்லா பக்கம் ஒரே சைஸாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் எந்த மாடல் பண்ணுறது ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் பண்ணால் ஈஸியாக இருக்கனால மாடலாக பண்ண முடியும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணால் நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வந்துச்சா. ஸோ இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லாதனால நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கார்னரில் படித்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் ஆகிடும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கேல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். முதல்ல போயிட்டு சேவர்ஸில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். அது மேலே நான் சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜின்னு மாற்றிங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி, ஏன்னா ரெகுலராக அதை யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். ஸோ அதனால் அதிலேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஆல்ரெடி இருக்குது, அது மேலே நான் என்ன பண்ண போகிறேன், சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணியாச்சு. மேக்ஸில் இம்போர்ட் பண்ணுறது. ஓகே, அதை பார்ப்போமா. எம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இப்போ மெட்டீரியல் எடிட்டர் வந்துச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா கொரோனா லேக்கசி மெல்டி அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா மல்டின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு நியூ மெட்டீரியல் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே நம்ம மேக்ஸில் இங்கே ட்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்கூல்லாம் வச்சுட்டு ஓகே, இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது லேம்போட ரெஃபரன்ஸ், இதை வச்சு தான் நம்ம மாடல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதை எங்கே கொடுக்கலாம்னா இந்த இடத்துல டிஃப்யூஸ் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது இங்கே உங்களுக்கு அப்படியே ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்போ மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ரெஃபரன்ஸை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளைன் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். பிளைன் டூல் எடுத்துருவோம். ஸோ இதை பிளைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இது ஈவன் சைஸாக இருந்தால் தான் வரும். ஸோ உதாரணத்துக்கு நான் இதை ஒரு 3 ஃபீட்டு அதே மாதிரி இந்த சைஸ் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தானே அது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 ஃபீட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படியே நான் எப்படி மேலே மாற்றிக்கிறேன். இதில் 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, நான் இந்த மாதிரி பிளைன் கொடுத்தாச்சு. இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இது இந்த இமேஜை, அதாவது இந்த பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகிடுச்சு. ஆனால் என்ன அது அப்ளை ஆயிடுச்சு, பட் ஆனால் கிரே கலரில் தெரியுது, பட் இமேஜ் டிஸ்பிளே ஆகலை. ஸோ அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரெட் கலரில் நோட்டிஃபை காமிக்கணும். ஓகே, இந்த இடத்துல ரெட் கலர் வந்தால் தான் அங்கே ஆகும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஷேடட் மெட்டீரியல் வியூ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்னது இந்த இடத்துல ரெட் கலர் ஹைலைட் ஆகுதா. அப்போ இங்கே என்ன ஆகுதுங்க பாருங்கள், இது கிளிக் பண்ணும்போது சரிதான். இந்த மாதிரி தான் எந்த மாடல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுக்கு டெக்ஸ்சர் கொடுக்குறதாலும் சரி, இந்த மெத்தட்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Alt W கொடுத்தீங்கன்னா இது மாதிரி 4 ஸ்க்ரீன் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஓகே, இப்போ இந்த கிரிட் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் G கிளிக் பண்ண உங்களுக்கு என்னாக இந்த மாதிரி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இப்போ ஒயர் ஃப்ரேமில் இருக்குது. இப்போ நான் F3 கொடுத்தா உங்களுக்கு என்ன பாருங்கள், அது அப்படியே உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். சரி, ஓகே, இப்போ நம்ம உள்ளே கொண்டு வந்து இது எப்படி மாடல் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கு நம்ம எடுக்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு லைன் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம்.
லைன் டூல் வச்சு நம்ம இது ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா, உங்களால் ஈஸியாக மாடல் கொண்டு வர முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பாருங்கள், ஷேப்ஸில் போயிட்டு ஒரு லைன் டூல் எடுத்துட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், வெரி சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளிக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, அவ்வளோதான். டபுள்யூ கொடுத்துருங்க. இப்படி இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு 3 டாட் வச்சுருக்கு, ஒரு லைன் கிளிக் பண்ணிது. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல மாடிஃபை லிஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு ஒன்றுமே கிடையாது, இந்த இடத்துல வெட்டெக்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு தேவையான இடத்துல எங்கேயும் வேணுமோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கா, கேவ் இருக்கா, இங்கே நம்மளுக்கு கேவ் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃபைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம், ஒரு வெட்டெக்ஸ் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டபுள்யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் செலக்ட் ஆகி இது அப்படியே என்ன பண்ணணும்னா இப்படி. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்லுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா இது அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸாக வந்துருக்கு. ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணால் பேக் போயிட்டு அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மேலே தள்ளி வச்சு லைட்டாக உள்ள வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையே ஃபில்லட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஷேப் அப்படியே வந்துச்சா, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேம்பராக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இங்கே இது ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக வந்து ரேடியஸாக இருக்குது. ஓகே, சேம்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதே தான் சேம். இந்த இடத்துல ஃபில்லட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எப்படி கொடுக்கலாம், லைட்டாக கொடுத்துட்டு இப்போ என்னாச்சு ஒரு சைடு ஷேப் வந்துச்சா. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இருக்குது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக அப்படியே ஓரளவுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஷேப் கரெக்டாக வந்துச்சா. ஸோ இப்போ ஒன் சைடு நம்ம பண்ணியாச்சு. இது அப்படியே எனக்கு ஃபுல்லாக வேணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாடிஃபை லிஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்டு மாடிஃபை லிஸ்ட்டுக்குள்ளே எல்லுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன லேத்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது எப்படி வந்துருச்சா. ஸோ இதில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஓகே, அதில் இருக்கிற பாதி அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல அப்படியே அதோட அளவுக்கு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதோட இது வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒன் சைடு நம்ம கிரியேட் ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக வேணுமோ அவ்வளோ ஸ்மூத்துக்கு அந்த மாதிரி இங்கே செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 19 கொடுத்துருக்கேன். 19 கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு அப்படியே சின்னதாக வரும்போது உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஓகே, நிறையா செக்மெண்ட் ஆட் ஆகும்போது ஸ்மூத்னஸ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த சேவல் கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் இது அப்படியே வந்து ரைட் கிளிக் பண்ண போது கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இது அப்படியே மறுபடியும் வந்து மாடிஃபை லிஸ்ட்டில் உள்ளே போயிட்டு எஸ்ன்னு டைப் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகுனா பாருங்கள், எஸ்ன்னு டைப் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த இடத்துல செல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணினா அதோட திக்னஸ் ஓகேங்களா இந்த இடத்துல வருதா. ஸோ இதோட திக்னஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அதாவது இன்னர் சைடு இன்னர் அமௌண்ட்டா இல்லை அவுட்டர் அமௌண்ட்டா, உள் சைடு வேணுமா வெளி சைடு வேணுமா. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை வந்து நம்மளே கொடுத்துக்கலாம், உள்ளேயோ வெளியோ நம்ம வந்து உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இதே இந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து திக்னஸும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஓகே இது போகுது. இப்போ பாருங்கள் வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து திக்னஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டு அதே மாதிரி சேம் எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கணும். ஸோ மாற்றியாச்சு. இப்போது இதே ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா F3 கொடுங்க, ஒயர் ஃப்ரேம் தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேம்பர் தெரியுது பார்த்தீங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற ஏரியாவில். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உள்ளே இருக்கா, அது ஃப்ளாட்டாக இருந்தால் தான் வந்து அந்த சாம்பர் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதை வந்து வெட்டெக்ஸ் மோட் ஓகேங்களா. இந்த இடத்துல வெட்டெக்ஸ்னு இருக்கா. ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தோன்னா 1. ஓகே, 1 டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே வந்து
இங்கே வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, எனக்கு அவ்வளோ ஷார்ப் வேணாம், இதில் பார்த்தா ஒரு தெரியும் லைட்டாக ரேடியஸாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும்னா அதுக்குள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜுக்கு ஷார்ப் வந்து 2. ஸோ வந்து எட்ஜு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ உள்ளுக்கு நான் கிளிக் பண்ணணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் அப்படியே இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க அதுவும் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ 2 சைடுமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் இந்த சேம்பருக்கு பார்த்தீங்கன்னா, சேம்பருங்கிறது இது கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது செட்டிங்ஸ். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிமிட்டட் வேணும் அப்படிங்கிறது இந்த செட்டிங் மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பர் தெரியுது, ஆனால் நம்மளுக்கு தேவை ரேடியஸ் ஸ்மூத்னஸ் தான் வேணும். அப்போ இந்த இடத்துல செக்மெண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு 1000. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் இதை கிளிக் பண்ணு. அதாவது எனக்கு இதுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் ஸ்மூத்னஸ் தெரியும், மற்ற இடத்துல ஈவனா நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு போதும். இங்கே பாருங்கள், மித்த இடத்துல ஃப்ளாட்டாக தெரியும், அந்த இடத்துல மட்டும் ஸ்மூத்னஸ் தெரியும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேலே, ஓகே, இங்கேயும் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம கீழே கொடுத்துட்டோம், அதே சைஸ் சேம் மேலே வேணால் ஜஸ்ட் நம்ம செட்டிங் கொடுத்தா போது, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. பாருங்கள், அழகாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போது மேலே இருக்கிற டாப்போட மாடல் இப்போ பாருங்கள் வந்துச்சா, சேம் மாடல் நம்ம அழகாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற மாடலில் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே வந்து ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு லைன் டூல் எடுக்கிறோம். ஸோ லைன் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணால் லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வேணுமோ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இந்த பக்கம் தான் நமக்கு வேணும். ஸோ ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா போதும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து அந்த கட்டிங் தெரியல, அதாவது இங்கே பாருங்கள். ஸோ இது தனி பீஸாக இருக்குது, இது தனி பீஸாக இருக்குது. அப்போது மேலே இருக்கிற பீஸை முதல்ல போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்துலாம். இது வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி உள்ள ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ என்னாச்சு, இங்கேருந்து இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போனால் இந்த சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு, ஓகே, இப்போ அது மாற்றிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு டாட் இங்கே, ஓகே, சென்டரில் ஒரு டாட், அவ்வளோதான் வச்சுட்டு இதையே இப்படி மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுக்கணும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில்லட் கொடுத்துட்டு இப்போ என்னாச்சு உங்களுக்கு அந்த இடத்துல அழகாக வந்துச்சா. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து இதையும் கூட நம்ம வந்து, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்மூத் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பட் லைட்டாக இருக்கணும்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். மேலே கொண்டு போனால் உங்களுக்கு அந்த ஷேப்புக்கான இது அப்படியே கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலே இதுக்கு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ண போகிறோம், லேஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, லேஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் ஆக்சஸ் போகிறோம். போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா, அது எப்படி பண்ணணும் மாற்றுன்னு சொல்கிறேன். ஆக்சஸ் போயிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்து அந்த இடத்துல சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு கட்டிங் தெரியுதுல்ல. ஸோ அந்த கட்டிங் நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா மறுபடியும் நம்ம வெர்டெக்ஸில் போயிட்டு, ஓகே, இது தனியாக தெரியுது, அதனால் நம்ம இது ஸ்மூத்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபில்லட்டில் லைட்டாக இப்போ கொஞ்சம் அந்த டீட்டெயில் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து இது தெரியாது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை சாரி கீழே பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம எடிட் பண்ணணும். அப்போ தான் அது எந்த அளவுக்கு கேப் இருக்குது என்னென்னு கரெக்டாக இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லைன் டூல் எடுக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இங்கே ஒரு டேப்பர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இங்கே வச்சு, ஓகே, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு, ஓகே, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டோட கொஞ்சம் மேலே இங்கே கூட வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல, ஏன்னா இந்த கட்டிங் தெரியணுங்களா, இந்த டேப்பர் வேணும், அதனால என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு. ஓகே, ரெண்டு இடத்துல மேலே கிளிக் பண்ணியிருக்கேன், அங்கே ஒரு இடத்துல. இப்போ என்ன பண்ண போகிறது, அப்படியே லைட்டாக இப்படி வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது நான் கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். இதில் வந்து கீழே இப்படி. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பில்லட். சேம் அதே தான், பில்லட் கொடுக்க போகிறோம். இங்கே கொடுத்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக மேலே வச்சுக்கலாம். ஸோ பில்லட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே வரும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், லைட்டாக மேலே வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் அதுவும் கீழே கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போது அடுத்தது இதை நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா இது அப்படியே அலைன் பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ நான் என்னாச்சு, இது வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே தான் லேத்துங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி ஆக்சஸ் போயிட்டு அடுத்து அப்படியே என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஆப்போசிட். ஓகே, இப்போது ஷேப் கரெக்டாக வந்துச்சா பாருங்கள். ஸோ நம்மளுக்கான ஷேப்ஸும் வந்து கரெக்டாக வந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதில் பார்க்குறோம். ஓகே, பேப்பர் வந்துச்சு உங்களுக்கு, இது ஏரியா உங்களுக்கு கரெக்டாக வந்து. ஸோ வந்து கேப்பும் கொஞ்சம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் கேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைட்டாக அது சேம்பர் கொடுக்கும்போது அந்த கேப் வந்துடும். ஸோ இப்போ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே தான் ரைட் கிளிக் பண்ணி ஓகே எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கலாம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், செல். ஓகே, மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸோ இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து அது செலக்ட் ஆகிடும். ஸோ அது காப்பி பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுக்கு தேவைன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு அதே தான் ஓகே எட்ஜில் போயிட்டு இது டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி இதையும் பண்ணிவிட்டு சேம்பர். ஓகே, இதில் ஒரு செக்மெண்ட்டு ஒரு 6ஓ 4ஓ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு மறக்காமல் இது கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற செட்டிங் கரெக்டாக வந்துச்சு. இங்கே அடுத்து டிக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு சேம்பர். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ கீழே கரெக்டாக இருக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் மாடல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அதே மாதிரி தான் வந்து கன்வெர்ட் எடிட்டபிள் பாலியாக மாற்றிட்டு அடுத்தது வந்து லேத் நம்ம கொடுப்போம். ஓகே, ஓகே இதில் போயிட்டு லேத் சரி லேத்துங்கிற செல் கொடுக்கணும். ஓகே, செல் கொடுக்கணும். ஓகே, செல் கொடுத்துட்டு இப்போ அங்கே இருக்கிற நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா இது அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா அங்கே இருக்கிற திக்னஸ் அப்படியே இங்கேயே வந்துருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக கொடுத்துருது. ஓகே, இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இன்னும் லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, லைட்டாக கொடுத்துட்டு கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு அதே மாதிரி மேலே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இது டேப்பராக இருக்கும். ஸோ அதனால் எட்ஜில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு பாருங்கள் இப்போ அது மேலே இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ஓகே இப்படி ஈவனாக வச்சுக்கலாம். இப்படி ஈவனாக வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட கீழே அடிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக வந்து ஃப்ளாட்டாக உட்காந்துச்சு. ஸோ இப்போ அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேம்பர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதில் வந்து ஒரு 4 6 கொடுத்துருந்தோம் மேலே. இப்போ பாருங்கள் ஸோ அந்த கீழே இருக்கிற ஏரியாவுக்கு அதே மாதிரி வந்து அழகாக வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடலுக்கான விஷயம் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சா உங்களுக்கு இங்கே பாருங்கள் வந்துடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் டீட்டெயில் வந்துடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே,
ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, எட்ஜு கொடுத்துட்டு சேம்பர். ஓகே, லைட்டிங் கம்மி பண்ணிக்கிறீங்க, இந்த அளவு கொடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு கீழே இருக்கிறது இந்த மாதிரி கொடுக்கும்போதுன்னா அந்த கேப் அந்த இடத்துலையும் வந்து ஸ்மூத் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கும்போது அந்த கேப் கிடைக்கும். இப்போ என்னாச்சு, நம்ம மாடலை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ வந்து ஈஸியாக இருக்க மெத்தடு. ஸோ வந்து மாடலை க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சென்டரில் இருக்கிற ஒரு பீஸ் நம்ம மாடல் பண்ணணும். அந்த டாப்பில் போயிட்டு ஸோ இது முதல்ல வந்து ஈவன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு எங்கேயோ இருக்குது. ஸோ டாப் வியூல போயிட்டு ஓகே இந்த தூக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட், பட் ஆனால் ஆக்சஸ் இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எஃபோர்ட் பிவட் ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு இங்கே வரணும். ஒன்று நம்ம மேனெலாம் மூவ் பண்ணி வைக்கணும், அப்படி வச்சா கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ அதனால் என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டு ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டரில் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்மளுக்கு தேவை கிளிக் பண்ணால் போதும். பாருங்கள், இதோட சென்டருக்கு இல்லை, இந்த ஆப்ஜெக்டோட சென்டருக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஓகே, இது கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே போயிட்டு கிளிக் பண்ணால் போது அங்கே மாறிடும். ஸோ மேலே இருக்கிறது அதே மாதிரி தான் கொடுங்க. ஓகே, இப்போ 3 வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்தது இந்த இமேஜை நம்ம ஜஸ்ட் அந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சென்டரில் கொண்டு வரணும், அதாவது இந்த கிரிட்டோட சென்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இந்த பீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப்பில் போயிட்டு F12 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் டு 10 ட்ரான்ஸ்ஃபார்ம் டைப்னு வரும். ஓகேங்களா, இது என்னென்னா வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே XY எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 0 இருந்துச்சுன்னா சென்டரில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்லையும் என்ன பண்ணுறேன் 0 கொடுக்குறேன். ஓகே, ஒயில் 0 கொடுக்குறேன். ஏன் ஜெட்டில் கொடுக்கலன்னா அது எனக்கு டாப்போட ஹைட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதே வந்து கரெக்டாக கீழே வந்து உட்காந்துருக்கும். ஸோ அதனால் டாப் நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஜெட்டை. ஸோ இப்போ இது கொடுத்து அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இதையும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈவனாக வந்து எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும். ஓகே, பாருங்கள் உட்காந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ இதை என்ன பண்ணலான்னா சென்டரில் இருக்கிற ஒரு பீஸ் ஒயர் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாமெட்ரியில் போயிட்டு சிலிண்டர் எடுக்கிறோம். ஸோ இது அதே மாதிரி சென்டரில் வச்சுட்டு இது லைட்டாக ஓகே மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது அதே மாதிரி செக்மெண்ட்டை வந்து ஒரு 32 கொடுத்துருவோம். 8 செக்மெண்ட்டே தேவையில்லை, அதில் 1 கொடுத்துருங்க. சைடோட செக்மெண்ட்டு 32 கொடுத்துருக்கேன். ஓகே, 32 கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி. ஓகே, அப்புறம் வெர்டெக்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படி என்ன பண்ணுவோம்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணிட்டு இப்போ மேலே வரைக்கும் வந்துச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் மேலே பக்கமாக வந்துச்சா. இதுக்கு வந்து மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகே அதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா வெறும் ப்ளைன் கலர் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு எப்படி மெட்டீரியல் கொடுக்கலாம், இந்த கலர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கிறது, அதுக்கு ஈஸியான மெத்தட்னா ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து பிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஃபோட்டோஷாப்பில் இருந்தது கலர். ஓகே, கலர் பிக்கல் ஃபோர்கன் கலர். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏதாவது இடத்துல நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போது அதோட கலர் நம்ம இங்கே வந்துடும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் போகுது. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அதே மாதிரி Ctrl+N கொடுத்துட்டு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பெயிண்ட் பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கலர் நம்ம சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து மெட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். மெட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற மெட்டீரியலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் லைப்ரரி இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொரோனா மெட்டீரியல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து பிளாஸ்டிக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம
ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரஃப்பு, நார்மல் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன எடுக்கணும்னா பிவிசி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஓகே பிவிசியில் மேட் எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ இது மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் அந்த கலர் பிக் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நான் பிவிசி நான் எடுக்கிறேன். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த மெட்டீரியல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே கலர் வேரியேஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கலர் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இது அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டு ஸோ இதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, இந்த கலர் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் அப்படியே இதுக்கு சேம் எல்லாத்துக்குமே வந்து கலரை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அசைன்மெண்ட் டு செலெக்ஷன் கொடுத்தா கலர் அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸோ அந்த கலர் அப்படியே வந்துருச்சுங்க. ஸோ வந்து அதே சேம் கலர் வந்துருக்கும். ஓகே, ஏன்னா அங்கே இருந்தாலும் கிளிக் பண்ணி எடுத்தோம். ஸோ அதனால் அந்த கலர் உங்களுக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லைட், இதில் பார்த்தா லைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டை நம்ம வைக்கணும். கொரோனா லைட். ஸோ அதில் போயிட்டு இந்த இடத்துல ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நம்மளுக்கு என்ன லைட்டு வேணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ தேவை வந்து ஸ்பியர் லைட்டும் தேவை. ஓகே, ஸ்பியர். ஓகே, இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு ஓகே டபுள்யூ கொடுத்தா வந்து மூவ் டூல் வந்துடும். ஸோ மாடிஃபையர்ஸில் போய் இன்டென்சிட்டி நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இப்போது 50 இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ணேன்னா கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சைஸ் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது அப்படியே வந்து பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பல்ப் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதில் பார்த்தா வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, எல்லோ கலரில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லைட்டில் போயிட்டு எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்கள், டெம்பரேச்சர் இது. ஸோ இதில் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போனதில்ல 4500 நான் வைக்கிறேன். ஓகே, 4500. ஓகே, கொடுத்தேன்னா அது கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இதில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதோட பேக்ரவுண்டு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கலரை வந்து நம்ம மேக்ஸ் கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ இங்கே கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 8 ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். க்ளியர் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இங்கே பாருங்கள், இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படி இங்கே நீங்கள் மூவ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கேட்கும். இன்ஸ்டன்ட் அப்படின்னு எதுக்காக கொடுக்கலாம், இங்கே எதாவது அட்ஜஸ்ட் பண்ணாலும் அங்கே டேரெக்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் வந்தாச்சு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கேமரா செட் பண்ண போகிறோம். ஓகே, டாப்பில் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கேமரா எங்கேனா கேமராவில் போயிட்டு ஓகே கொரோனா கேமரா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கொரோனா கேமரா எடுத்துகிட்டு ஸோ இப்படி வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பர்ஸ்பெக்டிவில் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் கேமரா வந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒயிட் போயிடலாம். ஸோ இந்த அளவுக்கு ஓகே. ஸோ இப்போ வச்சுட்டு இது சேஃப் ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சேஃப் ஃப்ரேம் செட் பண்ணணும். அப்போ தான் அது எந்த அளவுக்கு இருக்குது நம்ம கேமராவில் எவ்வளோ தெரியும். ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், இந்த கேமராவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ சேஃப் ஃப்ரேம்ஸ்னு இருக்குது, அது கிளிக் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டிங்கில் நம்ம என்ன கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஃப்ரேம் மாறும். ஓகே, F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது செட்டிங் வந்துடும். ஸோ அந்த காமனில் போயிட்டு நம்மளுக்கு என்ன சைஸில் வேணும், இங்கே அவுட்புட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன சைஸு வேணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 35 mm இருக்கிற இதில் ஃபுல் அப்பேச்சர்களுக்குள்ள ஃபுல் சைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாறிடும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஒய்டாக வேணும்னா இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதில் வந்து 4K கொண்டு வச்சுங்க இந்த சைஸில் சரி இது ஓகே கொடுத்துட்டு 4K கொடுத்துட்டேன்.
இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா இது நான் அப்படியே வந்து இந்த மாதிரி ஓகே ஸோ வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து F9 கொடுத்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங் ஓகே சார் ரெண்டரு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு சைடும் வந்து லைட் தெரிஞ்சால் தான் அதோட லுக் வந்து தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு சைடு ஒரு லைட் கொடுக்கணும், அப்போ தான் அது பார்க்குறது அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து டாப்பில் போயிட்டு ஓகே இதில் போய் லைட் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப்பில் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இந்த மாதிரி ஒரு சைஸில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லெஃப்டில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் போய் அதை அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகே. ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆப்போசிட் நம்ம வைக்கணும் ஓகே. ஸோ வந்து அதுக்கு சைஸு ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, நம்ம வைக்கிறது தான். ஸோ இப்போ கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸுங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகே. லைட்டோட ஏரியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இன்டென்சிட்டியை. இப்போ வந்து 50 இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலான்னா அதை ஒரு 10ஆக மாற்றிக்கலாம் ஓகே. 10 போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது அதே மாதிரி 10 ஓகே ஓகே. இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் நம்ம கிடைச்சிடும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்கிற லைட் இதையே நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஜாஸ்தி பண்ணணும் ஓகேவா. ஸோ அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் அந்த கீழே இருக்கிறது தெரியும். ஸோ அதனால் இதையே இன்னும் இந்த ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு 18 கொடுத்துக்கலாம் ஓகே. ஸோ இந்த கேமரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் கொஞ்சம் கிளிக் பண்ணி கீழே மாற்றிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அந்த வெளிச்சம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இது ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட கீழே பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஓகே தெரியுதா? ஸோ இப்போ அடுத்தது இது கொஞ்சம் எல்லோ டோனே வரலையே, கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் எல்லோ டோனை மாற்றணும் ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இப்போ என்னன்னா 3000 மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அதை கொஞ்சம் டார்க்காக கொடுத்தா இங்கே கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள். ஸோ அது வந்துருச்சா? இப்போ அந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கலருக்கு இந்த கலர் கொஞ்சம் ஒரு ஹைலைட்டாகவே இல்லையே, பார்க்க வந்து இதாக இருக்குது, கொஞ்சம் ரெண்டுமே லைட் கலராக இருக்குது, பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இல்லை, தனியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கலராகவும் மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோஷாப் போயிட்டு ஓகே இதுவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதில் போயிட்டு கிரேடியன்ட் பெயிண்ட் பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரி கிரேடியன்ட் டூலுக்குள்ள கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலர் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு நிறையா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்று ப்ளூ பிங்க்கு சம்திங் நிறையா இருக்கும் ஓகே. நான் வந்து ப்ளூவில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளூ நான் எடுத்திருக்கேன் ஓகே. அதை கொடுத்துட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கொடுத்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் லைட்டு எடுத்துக்கலாமா ஓகே. இது பார்க்க ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஏன்னா சென்டரில் லைட்டாக கொடுத்துருக்கா போக போக டார்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் இது அப்படியே வந்து அதுக்கு பதிலாக சேவ் பண்ண போகிறேன் ஓகே. அப்படியே வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். இதில் இருக்குதா ஓகே. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் அங்கேயே அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு அப்டேட் ஆயிடுச்சு.
ஸோ நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஓகேவா? ஹைலைட்டாக தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதையே இங்கே போயிட்டு இதையே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட செட்டிங்ஸ் இருக்குது, நமக்கு எந்த மாதிரி வேணும்னு இங்கே மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஏன்னா அது ஃப்ளாட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்க்ரீனில் என்ன பண்ணால் ஃபுல் 360 வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு HDR கொடுத்துருவோம். ஸோ இது நம்ம ஃப்ளாட்டாக தான் வேணும். அதனால என்ன பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன வேணால் உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ளாட்டாக மாறிக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சேவ் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் கலர் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? போடுற சப்ளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த செட்டிங்கில் போய்ட்டு இந்த இடத்துல பிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இதை பிக் பண்ணி இது கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல அந்த அட்ஜஸ்ட் டூல் இருக்கும் இங்கே இதுதான். ஸோ இதெல்லாம் லைட்டாக எப்படி கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதில் பிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கு பில்லர். ஸோ அதில் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம இப்போ ரெண்டு பாருங்கள். ஓகே, இப்போ கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சு. நம்ம இந்த கேமராவை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஒய்டாக இருக்கிற மாதிரி சைஸ் வேணும். ஓகேங்களா? அதாவது ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து ரெண்டர் செட்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நாய்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு ரெண்டர் செட்டிங்கில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி சீனில் போயிட்டு இந்த இடத்துல டீநாய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா? ஸோ இந்த டீநாய்ஸை கொரோனா ஹை குவாலிட்டி மாற்றிக்கோங்க. ஸோ அடுத்தது சிஸ்டத்தில் ஹை குவாலிட்டி சேம் தான் இருக்குது. சிஸ்டமில் சேம் தான் இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓகே அவ்வளோதான் ரெண்டாவது செட்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டரை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து இங்கேயும் மாற்றணும். ஓகே, இங்கே போயிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை டிக் எடுத்துகிட்டு ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு இதாக தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு எந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மார்க் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல லட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு ஏதாவது நமக்கு எந்த மாதிரி ஃபீல் வேணும் அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபீல் வேணுமோ அந்த மாதிரி ஃபீலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள்